நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். இறை இசை அமுதம் சமுதாயம் மற்றும் வாழ்வியல் அறக்கட்டளை நிகழ்த்தும் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று மாணிக்க வாசகர் அவர்களை பற்றி கொஞ்சம் திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் சிறிதளவு சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியுள்ளது இல்லைங்களா. இன்னைக்கு இந்த நால்வர் இருக்கிறாங்களா, நால்வரும் திருமுறைகளை எழுதினாங்க. நால்வரும் எழுதினதையும் அந்த மாணிக்க வாசகர் எழுதினது தான் முழுமையாக நமக்கு கிடைத்தது இல்லைங்களா. 658 பாடல்கள் இல்லைங்களா. அந்த 651 பதிகங்கள், 658 பதிகங்கள் முழுமையாக கிடைத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு இல்லைங்களா. மற்ற திருமுறைகள்லாம் கொஞ்சம் கிடைச்ச எழுதுனது நிறைய, பாதி கரையான் சாப்பிட்டுருச்சு, மிச்சம்தான் நமக்கு கிடைச்சது இல்லைங்களா. ஆனால் திருவாசகம் என்பது முழுமையாக கிடைத்தது. அதனால சுவாமியே எழுதுனது இல்லைங்களா. இறைவன் திருவாசகத்தை கரம்பருந்த எழுதிய நூல் இல்லைங்களா. மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் சொல்ல இறைவன் கரம்பருந்த எழுதி திருச்சிற்றம்பலனார் என்று கையெழுத்து போட்டு நமக்காக அமைத்து கொடுத்தது திருவாசகம் இல்லைங்களா. 5 எழுத்து. முதல்ல அது ஆரம்பிக்கும் போதே சிவபுராணம் ஆரம்பிக்குது பாருங்க. அது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு வருது பாருங்க. முதல்ல எழுக்கும் போதே திருவாசகத்தை 5 எழுத்து மந்திரத்திலே ஆரம்பிக்குது. சிகா மந்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா. 8ஆம் திருமுறையாக அமைந்துள்ளது. அதனால ஜியு போப்பு 73வது வயதுல மொழிபெயர்ப்பு பண்ணாருங்களாம் திருவாசகத்தை ஜியு போப்பு இந்தியாவுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்பதற்காக வந்தவர். ஆனா இந்த நம்ம திருவாசகத்துல ஈடுபட்டுட்டு இதை நம்ம மொழிபெயர்க்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அந்த ஒரு அடி அவர் மனசை உருக்கி எடுத்துட்டு போய் நம்ம அவங்க ஊர்ல போயிட்டு அந்த இதை மொழிபெயர்க்கிறதுக்காக பண்ணாங்க. அதனால அங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள்லாம் நீ பண்ணது தப்பு, நம்ம மதத்தை பரப்புறதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க திருவாசகத்தை போய் மொழிபெயர்த்து வந்திருக்கீங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்குள்ள ஆஜராகி, அதன் பிறகு கோர்ட்டு ஜட்ஜு நான் தீர்ப்பு அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை படித்துட்டு வந்துட்டு அவர் டைமுக்கு வராருங்களாம் கோர்ட்டுக்கு. அப்போ ஜியு போப்பு வர்றதுக்கு ஜட்ஜு எழுந்து காலில் விழுந்துட்டாருங்களாம். ஆஹா, நான் நீங்க மொழிபெயர்ப்ப படித்ததே நான் இவ்வளவு உருகி போயிட்டேன், ஆனா நீங்க மூலத்தை படித்தவர்கள் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஜட்ஜே வணங்குற அளவுக்கு அந்த திருவாசகம் அமைந்திருக்கு இல்லைங்களா. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அது அழுகை தமிழ். அந்த அழுகை தமிழில் கெஞ்சி கெஞ்சி ஞானசம்பந்தர்னால கொஞ்சி பாடினாரு, இவர் மிஞ்சி பாடினாரு, இவர் சுந்தரர். இவர் கெஞ்சி கெஞ்சி அழுதால் அடையலாமே. சுவாமியை பார்க்கும்போது நமக்கு இயற்கையா கண்ணீர் வரணுங்களாம். கண்ணீர் வந்ததுன்னா அந்த உருகுனது, மனது உருகி கண்ணீர் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட நிலையில தான் அந்த கண்ணீர் வருங்களாம்.
இந்த திருவாசகம் என்பது 658 பாடல்கள்னு இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி நாம நினைவு வைத்துக்கலான்றதுக்காக நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வெல்க வெல்கன் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு 6 வாட்டி வருதுங்களா? வெல்க 5 வாட்டி வரும். அப்புறம் ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமில நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இல்லைங்களா? 8 வரும். 658. இதே நம்ம நினைவுபடுத்தி கொள்வதற்காக எப்படி முறையை அமைஞ்சிருக்கு பாருங்க. அது மாதிரி இது 658 பாடல்கள், 51 பதிகங்கள் இல்லைங்களா? அத மாணிக்க வாசகர் பெருமானிடம் ஒரு அடியாரா வராரு சுவாமி. நீங்க பண்ண திருவாசகத்தை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி கேட்டாருங்க. அதுதான் சரி சொல்லலாம் சொல்லிக்கிட்டு அப்படி சொல்றாராம். ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் ஒரு சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி ஐயா வீட்டுக்கு வராருங்க. மடத்திற்கு கேட்கிறாரு. 51 பதிகள், 658 பாடல்களை படிச்சத அது அவ்வளவுத்தையும் கரம் வருந்த எழுதுறார். அத்தனை ஓலை சுவடியும் நடராசர் கை வருந்த எழுதுறாரு. எழுதிட்டு அங்க வச்சிடறாருங்க. அந்த நடராஜர் அந்த பஞ்சாட்சர படிக்கட்டுல வச்சுன்றாரு. தீட்சிதர் கூத்த பெருமான் இதனால இந்த ஓலைச்சுவடிகள் யாரு எழுதுனது, யாரு கண்டு வந்தாங்க? ஆமா, கடைசி ஓலையில் திருச்சிற்றம்பலவனார்னு சொல்லிட்டு கையொப்பம் வச்சிருக்கு. தீட்சிதரை மாணிக்க வாசகரிடம் மடத்திடம் சென்று அவரை வணங்கிட்டு, இது என்னங்க நீங்க தீட்சிதர்? ஆமாம், தீட்சிதர் சொன்னாராம். தீட்சிதர் கேட்டதற்கு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் சொன்னது. திருவாசகத்திற்கு இதுக்கு இந்த ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்துக்கு பொருள் என்னங்கன்னு சொல்லி தீட்சிதர் கேட்டாருங்களாம். அது ஒரு மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் அந்த நடராஜருக்கு தான் நடராஜர் தான் இந்த பொருள் காட்டி இப்பாடல்கள் அனைத்திற்கும் அவர்தான் பொருள் சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே பக்கத்துலேயே ஒரு ஜோதி தெரிஞ்சிச்சுக்கலாம். அந்த ஜோதியிலேயே உள்ள அப்படியே போறாருங்களாம். ஜோதியிலேயே கலந்து 2 கலக்கிறாருங்க. ஆக ஆனி மாசம் மக நட்சத்திரத்துல மாணிக்க வாசக குரு பூஜை நடைபெறுதுங்க. இந்த திருவாசகத்தை சிறப்பு என்னன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டில் திருவாசகத்தை நாம சொல்லணும். சொன்னாக்கா சிறப்பு. அந்த சிறப்பு பண்ணிங்கன்னா அந்த ஆன்மா நற்கதியை அடையும். நமச்சிவாயா என்னும் அந்த எழுத்துல திருவாசகத்தின் முதல் பதிகமான திருவாசகம் தொடங்கிறது. அது மாதிரி 18வது வரியான அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு வருங்க. அவன் அருள் இருந்தாதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை எல்லாமே நடத்த முடியும். எப்படி ஒரு கைக்கு இந்த கட்ட விரல் என்ன முக்கியம் இருக்குங்களா, அது மாதிரி தான் நம்ம இந்த ஒரு அவன் இல்லாமல் அணுவும் அசையாது இல்லைங்களா? அவன் நினைச்சாதான் நம்ம அவனையே கூட பார்க்க முடியும், கோயிலுக்கும் போக முடியும். நம்ம போலான்னு நினைக்கலாம், ஆனாலும் அவன் அருள் இருந்தாதான் எல்லாமே நடப்பழியும் இல்லைங்களா? அதான் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. ரமண மகரிஷி தமது தாய் மரண நிலையில இருக்கும்போது திருவாசகத்தை நைட்டெல்லாம் படிச்சாருங்களாம். படிச்சு பொழுது விடிஞ்ச உடனே அந்த அம்மா நற்கதியே அடைஞ்சிட்டாங்க. அது மாதிரி காஞ்சி மகா பெரியவர் ஒரு குழந்தையே இல்லாத ஒருத்தருக்கு குழந்தையே இல்லாதவருக்கு ஒரு பதிகத்தை, திருவாசகத்தில் இருக்கிற ஒரு பதிகத்தை, குறிப்பிட்ட பதிகத்தை தினம் பாடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வரிசையா 6 குழந்தைங்க பிறந்ததுங்களாம். அது மாதிரி பல ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் அடங்கி இருக்குது. அந்த கருத்துக்களோடு சேர்ந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளையும்
பூர்த்தி செய்கிற மாதிரி நமக்கு இந்த திருவாசகம் வந்து ஒரு முழுமையான ஒரு திருமுறையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் வள்ளலார் வந்து பண ஓலையில எழுதி தன்னுடைய குடுமியில வச்சு அப்பப்ப எடுத்து படித்துக் கொள்வார்களாம். அப்படியே படித்துக் கொள்வார்களாம். முதலில் திருவாசகத்தை முற்றோதல் பண்ணது ராமலிங்க அடிகளார் தான், வள்ளலார்கள் தான். சரிங்களா? அது மாதிரி அந்த திருவாசகத்தின் பெருமையை சொல்லிக்கிட்டே போலாம். ஜியு போப்பு தான் அந்த இமைப்பொழுதும் அந்த வரி வந்து அவரை கவர்ந்ததுங்க. அதனால இவருக்கு தான் அந்த திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகருக்கு தான் ஒரு பூஜை, அவருக்கு தான் நம்மளுக்கு ஊர்வலம் எல்லாமே அவரை முன்னு வச்சு தான் நடக்குதுங்க. அதாவது ஜியு போப் வந்து கல்லறையில வந்து தமிழ் பேராசிரியர் என கல்வெட்டு போட சொன்னார்களாம். 1958 திருவாசகம் படிக்கணும் நானும் என் தம்பியும் சொல்லிட்டு சொன்னாருங்களாம். கல்லறை கட்டுவதற்காக பணத்தை வந்து இந்திய நாட்டு அவருக்கு கையில இருந்து வாங்கி என் கல்லறையை கட்டுங்கன்னு சொன்னாருங்களாம். ஜியு போப் வந்து தனது 80வது வயது நிறைவுல அந்த ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாருங்க. திருவாசகத்தை மொழிபெயர்த்து இப்ப எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அத மாதிரி எல்லாருக்கும் அந்த திருவாசக புக்கை கொடுத்தாருங்களாம். அப்போ வந்து அவர் ஒரு திருவாசகத்தை வந்து எவ்வளவு ஒரு நேசிச்சாருன்றது ஒரு அயல் நாட்டால ஒரு ஆங்கிலேயர் வந்து நேசித்து இருக்கிறாருங்க. அது மாதிரி கண்டு இன்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் சொல்றாங்க பாருங்க. அந்த கண்டு இன்று வீடு உற்றேன் 32வது வயதுல அவரு பரமபதம் அடைஞ்சாருங்க. அது மாதிரி அதுலயே அப்பயே சொல்லியிருக்கிறார் பாருங்க. 32வது வரியில கண்டு இன்று வீடு உற்றேன் அதையே எழுதியிருக்காரு. அது மாதிரி 11 திருமுறையும் சிவபெருமானை எழுதி பார்த்தது. திருவாசகத்தை சிவபெருமான் எழுதி பார்த்தார். இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.